இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாறி மாறி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் 2 தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தவேக தலைவர் விஜய் கேள்வி. $25,000 மகப்பேறு உதவித்தொகை, குடும்பத்திற்கு ₹25 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம். புதுச்சேரியில் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்த விஜய். கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. ஒருத்தரை ஒருத்தர் விழுங்கி ஏப்பம் விட பார்க்கும் 2 கூட்டணியும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குடும்பத்திற்கு ₹25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் அறிவித்தார். புதுச்சேரியில் தவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வேனில் நின்றபடி தவேக தலைவர் விஜய் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானத்தில் பிரச்சாரம் செய்தார். காலை 7 மணி முதல் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வரத் தொடங்கிய நிலையில் சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக பிரச்சாரம் நடைபெற்ற முதல் இடத்திற்கு 11:50 மணியளவில் வந்தடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்த 2 பெண்கள் உட்பட 13 வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி தேர்தலில் தவேக போட்டியிடுகிறது. நம்முடன் சேர்ந்து நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி என 2 தொகுதியில் நிற்கிறது. களத்தில் மக்களோடு மக்களாக நிற்கிறவர்கள்தான் வேட்பாளர்களாக நான் தேர்வு செய்துள்ளேன். அவர்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். இங்கு 2 கூட்டணி இருக்கிறது. இங்கு காங்கிரஸ் 6 முறை ஆட்சியில் இருந்துள்ளது. அந்த கூட்டணி தலைவர் மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை, அவர்களது தலைவரையே வெட்ட வெளிச்சமாக எப்படி ஏமாற்றினார் என்பதை உலகமே கைக்குட்டி சிரித்தது. காங்கிரஸ் கூட்டணி என்பது பெயருக்காக தான் கூட்டணி. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி என சொல்லிக்கொண்டு சில தொகுதிகளில் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக குழம்பி போன கூட்டணியாக இருக்கிறது. இன்னொரு கூட்டணியாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக சேர்ந்த கூட்டணி உள்ளது. அது சேர்ந்த கூட்டணி இல்லை, சேர முடியாமல் சேர்ந்து போன கூட்டணி. இங்கு இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்கிறது. தமிழகத்தில் எப்படி 2 கட்சிகள் சீக்ரெட் கூட்டணி வைத்துள்ளார்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலும். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருடமாக இருக்கிறது. இதை காங்கிரஸ் அரசும் கொண்டு வரவில்லை, பாஜகவும் கொண்டு வரவில்லை. சுஷ்மா சுவராஜ் கொண்டு வந்த அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம் என 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியும் ஒரு அரசு கூட இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த ஒரு கேள்விக்கு காங்கிரஸ் கூட்டணியோ பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுமா? நேரடியாக கேட்கிறோம். மனசாட்சி இருந்தால் இந்த கோரிக்கையை ஏன் இத்தனை ஆண்டுகளாக இழுக்கிறீர்கள்? புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரசும் பாஜக கூட்டணியில் நிர்பந்தத்திற்கு சேர்ந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியும் சரி, ஒருத்தரை ஒருத்தர் முழுங்கி ஏப்பமிட பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள். புதுச்சேரி மக்களின் தேவைகள் நிறைவேற பாதுகாப்பான ஆட்சி அமைய விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். ஒரு விரல் புரட்சியான விசில் புரட்சியை புதுச்சேரியிலும் உருவாக்குங்கள் என்றார். முன்னதாக பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதிகளையும் விஜய் அறிவித்தார். அதில் துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். தவேக அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். ₹25,000 மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ₹20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ₹25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்கப்படும். புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைடு சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்ற வாக்குறுதிகளையும் அளித்தார். சொன்னதை செய்த ஆட்சி இந்த ஆட்சி என்றும் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாகவும் அடுத்த ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸை ஆதரித்து பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு.
புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பல நாள் திட்டங்களை செயல்படுத்தி நமது என்ஆர் காங்கிரஸ் அரசு செய்து முடித்துள்ளது. கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிரிட்டிக்கல் கேர் யூனிட். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. இந்த ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இரவில் சப்பாத்தி சாப்பிட இலவச கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. சொன்னது போல் 23,000 குடும்ப தலைமைக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதனை உயர்த்தி வழங்கப்படும். இந்த ஆட்சியில் சொன்னதை செய்யாத குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்ற ஆட்சி தேசிய கூட்டணி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என தெரிவித்தார். பிரதமர் மோடியின் வருகை மிகப்பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்திருக்கிறது என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒரே மாதத்தில் 2 முறை பாரத பிரதமர் மோடி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சிறிய மாநிலமாக இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். நமது தேசத்தை 2050க்குள் சிங்கப்பூர் போல மாற்ற நாமும் வேலை செய்து என்டிஏ கூட்டணியில் 25 சீட்டுகளுக்கு மேல் ஜெயித்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த முறை வெற்றி வாய்ப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 3 மணி நேரம்தான் தூங்குகிறேன். மக்கள் சந்திப்பில் 35,000 அடி தூரம் நடக்கிறோம். இவ்வளவு தூரம் பரப்புரை செய்து வாக்கு சேகரிக்கிறோம். எதிர்க்கட்சியோட கூட்டணி உடைந்து போயிருக்கு. என்டிஏ கூட்டணி மீண்டும் ஜெயித்தால் மத்திய அரசுடன் இணக்கமான முறையில் இருந்து நற்திட்டங்களை செயல்படுத்தலாம். பிரதமர் மோடியின் வருகை பலருக்கு பயத்தை உண்டு செய்திருக்கிறது. ராகுல் காந்தியை விட மிக சுறுசுறுப்பான தலைவர் பிரதமர் மோடிஜி. அவரின் கூட்டணியில் இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன். மேலும் பிரதமரின் வருகை மிகப்பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டுக்கரை, மூர்த்தி நகர், ஒட்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா தண்டுக்கரை, மூர்த்தி நகர், ஒட்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பெண்கள் வேட்பாளர் சிவாவிற்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் வில்லியனூர் தொகுதியில் செய்த சாதனைகளை பற்றியும் எடுத்து கூறி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு அப்பகுதி மக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் வெற்றி திலகமிட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் மற்றும் கைக்கிளப்பட்டு கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் மற்றும் கைக்கிளப்பட்டு பகுதியில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் இணைப்பு விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்த குமாரபாளையம் மற்றும் கைக்கிளப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக இணைப்பு விழாவினை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சியில் இணைந்தவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். உடன் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சரவணன் புதுநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் உள்ள பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவை தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சோரப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி, தண்டுக்கரை வீதி, திருவேணி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி, தண்டுக்கரை வீதி, திருவேணி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் தொடர்ந்து பொதுமக்களிடம் ஆசி பெற்றும் வாக்குகளை தீவிரமாக சேகரித்தார். முன்னதாக விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ரவிக்குமாருக்கு அப்பகுதி மக்கள் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பொறையூர் மற்றும் பொறையூர்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் மற்றும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் மற்றும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பாஜக நிர்வாகிகள், பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் மற்றும் காமராஜ் நகர் அனைத்து ஆலய அர்ச்சகர்கள், சரவண குருக்கள், சிவச்சந்திர கணேஷ், ஸ்ரீராம், லட்சுமி நாராயணன், வாசுதேவன் ஆகியோர் ஒன்றிணைந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை சந்தித்து அவர் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட செந்தாமரை நகரில் 31ஆம் நம்பர் பூத் தலைவர் மோகன், 32ஆம் நம்பர் பூத் தலைவர் பிரியா ஆகியோர் ஏற்பாட்டில் அருள்மிகு ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது அவரது உறவினர்கள் பர்மா நாட்டிலிருந்து வருகை தந்து அவருக்கு ஆதரவாக அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு சக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகாவிற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஒன்று திரண்டு செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாதானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் செய்த பணிகளை எடுத்து கூறி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் டிபிஆர் செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாறி மாறி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் 2 தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய் கேள்வி.
25,000 மகப்பேறு உதவித்தொகை, குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம். புதுச்சேரியில் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்த விஜய். கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.